தமிழக கேமரானருக்கும் வணக்கம். இயக்குனர் மிஷ்கின் அவர் வந்துட்டு ஒரு நல்ல படைப்பாளி, நல்ல இயக்குனர். அவரோட 5வது பிசாசு மாதிரியான திரைப்படங்கள் பார்க்கும்போது எப்பேற்பட்ட ஒரு திரைப்படம் நம்ம கொடுத்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தை வர வைக்கக்கூடிய ஒரு சிறந்த இயக்குனர். அண்ட் அதே மாதிரி அவர் ஒரு சில திரைப்படம் காப்பிடிச்சு எடுத்தாலும் கூட அதையும் மக்களுக்கு சரியா கொண்டு வந்து சேர்த்துருவாரு. பட் அவர் ஒரு சிறந்த இயக்குனர், ஒரு நல்ல இயக்குனராக இருந்தாலும் கூட அவர் வந்துட்டு ஒரு நாகரிகமான ஒரு மனிதரா அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா அவருடைய மேடை பேச்சுகள் அப்படின்றது, அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படின்றது, அவர் ஒரு நாகரிகமான மனிதரா என்னைக்குமே மேடை பேச்சுகள் நடந்ததே கிடையாது. பொதுவாகவே மிஷ்கின் அவர்கள் மேடையில பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு தான் எல்லாமே தெரியும், மத்த யாருக்கும் ஒண்ணுமே தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது, நான் வெள்ளக்காரனோட ஒண்ணு விட்டு சொந்தக்காரன் அப்படின்ற டைப்ல தான் பேசவே பேசுவார். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இயக்குநர்கள், இங்க இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவர் கொண்டு ஒரு மிகச்சிறந்த நடிகர்கள், ஒரு மிகச்சிறந்த இயக்குநர்களா அவர் வந்துட்டு அங்கீகரிச்சதே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த வெள்ளக்காரன் சொந்தக்காரன் மாதிரி தான் டேவிட் மொமெண்ட், ஸ்டான்லி குப்ரிக், ஜோசப் கேமல், அகிரா குரோசவா, இவங்களும் அந்த இவரை பொறுத்த பெரியாருமே தவிர மற்றபடி தமிழ் சினிமால இதுக்கு முன்னாடி இந்த ஜாம்பவங்கள், இந்திய சினிமால இதுக்கு முன்னாடி ஜாம்பவங்கள்லாம் இருக்காங்களே, அவங்கலாம் இவருக்கு வந்து ஒரு ஆளே கிடையாது. அவங்களாம் வந்துட்டு இவர் மதிக்கவே மாட்டாரு. அதனாலதான் இளையராஜா அவர்களை கடைசியா பேசும்போது உரிமையில எப்படி பேசியிருந்தாருன்னா, இளையராஜா இருக்கலாம் அவன் அந்த மாதிரி அவன் இவன் மரியாதை குறைவா இளையராஜா அவர்களை அவர் பேசியிருந்தாரு. இளையராஜா அவர்களை மட்டும் இல்ல, பாலாவை கூட, டிரெக்டர் பாலா இருக்கல, அவரை பத்தி பேசும்போது கூட இவன் இருக்கானே பாலா, அவன் அந்த மாதிரிதான் அவரோட வார்த்தைகள் இருக்கே தவிர யாரையும் ஒரு மரியாதை கொடுத்து பேசணும், ஒரு நாகரிகமா பேசணும் அப்படின்ற ஒரு வார்த்தை, ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருந்ததே கிடையாது. மிகப்பெரிய போதை இருக்கு. ஒருத்தன் இருக்கான் பாரு, இளையராஜான்னு ஒருத்தன் குடிச்சிட்டு அதுதான் சைட் டிஷ் எனக்குலாம் போட்டு சைட் டிஷ் அதான். ஆனா இப்ப நம்ம பேசும்போது சொல்லலாம், இல்லப்பா ஒரு சில பேரோட கேரக்டர் அப்படிதான், அவங்க வந்துட்டு அவங்க மேல இருக்கிற உரிமையில ஒரு பற்றுல வந்துட்டு அவன் இவன் அந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இளையராஜா அவர்களையே அவன் இவன் பேசின இந்த வாயி, பாலா அவர்களையே அவன் இவன் பேசின இந்த வாயி, அவர் வந்து உதயநிதியை வச்சு சைக்கோன்னு ஒரு படம் எடுத்தார்ல, அப்போ உதயநிதி அவர்களை தப்பி தவறி தன்னை அறியாம கூட உதயநிதிய அவன் இவன் ஒரு வார்த்தை கூட வந்ததே கிடையாது. என் தம்பி உதயநிதி அப்படின்ற வார்த்தையை தவிர அவன்ற வார்த்தை வந்ததே இல்லை. சோ அவருக்கு தெரியுது இந்த இடத்துல நம்ம உதயநிதியை வந்துட்டு அவன் இவன் ஒரு வார்த்தையை சொன்னோம்னா நம்மளை வச்சு கும்மிடுவாங்க அப்படின்னு தெரியுது. அப்போ அந்த மரியாதை அப்படின்றது எல்லாருக்கும் கொடுக்கணும்ல. இப்ப இளையராஜா எப்பேற்பட்டாலும் சோ அவருக்கான மரியாதை கொடுக்கணும், இருக்கிற பாலா அவர்கள் எப்பேற்பட்டாலும் அவருக்கான மரியாதை கொடுக்கணும். அந்த மரியாதை அப்படின்றது அவங்க வந்துட்டு பெரிய ஆளுங்க, இவங்க வந்துட்டு அரசியல்வாதிங்க, அப்ப இவங்களுக்கு மட்டும் தான் நம்ம மரியாதை கொடுக்கணும், இவங்களாம் நம்ம மரியாதை கொடுக்க வேணாம் அப்படின்றது அது வந்து ஒரு சில்லறத்தனமான ஒரு செயல். அவர் எப்படி மற்றவங்களை இந்த மரியாதை கூட பேசுற இந்த விஷயம் இருக்குல்ல, அதை ஆரம்பத்திலே பத்திரிகையாளர் சங்கங்களும் சரி, சினிமா துறை சாதனங்களும் சரி, சினிமா சங்கங்களும் சரி அப்பவே கண்டிச்சு இருக்கணும். அப்படி கண்டிக்காத விளைவு கடைசியில எங்க வந்து நிக்குது அப்படின்னா, நம்மளை எவன் கேட்க போறான், நம்மளை கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. நமக்கு தான் கூட வந்துட்டு இந்த ராம் வச்சிருக்கிறோம், வெற்றிமாறன் வச்சிருக்கிறோம், பாரஞ்சித் எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் வார்த்தைகளை பேசலாம் அப்படின்ற தைரியத்துலதான் இந்த பாட்டிரதா படத்தோட பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, நம்ம வந்துட்டு ஜென்ரலா இதெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம்டா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் அத்தனை வார்த்தைகளும் மிக தைரியமா ஒரு பொது மேடையில பேசுனதுக்கான காரணமே, அவன் வந்து சும்மா அப்படி சிரிச்சுட்டாவே ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படிமா, அவன் பெரிய பெரிய அவன் ஓ ஃப்ராடு இருப்பான் என்ன அப்படின்னு போவான், பெரிய போறப்பா அப்படிம்பா. கொட்டுக்கலைக்கு அப்படிதான் பேசினேன், கொட்டுக்கலைக்கு பேசிட்டான், இதுக்கும் பேசிட்டான். ஒரு பொது மேடைகளை எந்த அளவுக்கு அநாகரிகமா கேவலமா பேசி நடந்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேசி நடந்துகிட்டாரு மிஷ்கின் அவர்கள். ஆக்சுவலா அந்த இடத்துல இல்ல மிஷ்கின் நீங்க தப்பு பண்றீங்க, இது ரொம்ப தப்பு, இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டிய வெற்றிமாறன் அவர்களும் சரி, பாரஞ்சித் அவர்களும் சரி, அதுக்கப்புறம் அமீரும் சரி, அங்கிருந்த பத்திரிகையாளர்களும் சரி, அவங்க எல்லாம் மிஷ்கின் பேசுற அந்த வார்த்தைகள் வந்துட்டு ரொம்ப ரசிச்சு ஜாலியா சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்துட்டு நீ பேசுற ரொம்ப தப்பியா, அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த தப்பை அந்த இடத்துல அவங்களுக்கு உணர்த்தி இருக்கணும். அதை விட்டுட்டு அவர் என்னமோ பேசுறது, இவங்க என்னமோ ஜாலியா கேட்டு என்ன சொல்றது, ஒரு என்னமோ மக்களுக்கு நல்ல சொற்பொழிவு ஆட்டுற மாதிரியும் அதை இவங்க எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுல என்ன கொடுமை அப்படின்னா, அந்த வார்த்தைகள் பேசும்போது ரஞ்சித், வெற்றிமாறன் அவங்க எல்லாரும் சேர்த்துதான் திட்டுறாப்ல, ஆனா அதையும் உட்கார்ந்து சிரிச்சு ரசிச்சுட்டு இருக்காங்க. அவன் ஏன் கஷ்டப்படுறேன்னு சொல்றான், கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறேன், கஷ்டப்பட்டு படம் எடுறான் வந்திருக்கோங்க. ஒரு கலைஞன் ஒரு படைப்பாளிக்கு வந்துட்டு நான் ஒரு நல்ல படம் கொடுக்குறேன், நான் ஒரு நல்ல படைப்பாளி அப்படின்ற திமிர் இருக்கலாம். ஆனா மட்டமான புத்தியும் சிந்தனை இருக்கக்கூடாது. அந்த மட்டமான புத்தியும் சிந்தனை தான் அவரோட வார்த்தைகள் வந்து அந்த வார்த்தைகளை வெளியே வருது. அதை வந்து அங்க இருக்கிறவங்க தடுத்து இருக்கணும். ஆனா யாருமே தடுக்கல. ஆக்சுவலா சமூக காலமா பாத்தீங்க அப்படின்னா இந்த கெட்ட வார்த்தை பேசுறது, அசிங்கமா பேசுறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேஷனாவே மாறிடுச்சு. நம்ம வந்துட்டு ஒரு பொது வழியில வந்துட்டு கெட்ட வார்த்தை பேசுறோம், ஒரு அசிங்கமா பேசுறோம், இந்த சோசியல் மீடியா, இந்த யூடியூப், இந்த இன்ஸ்டாகிராம் அசிங்கமா பேசிட்டோம்னா அதுதான் நம்ம பெரிய கெத்து அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது எவ்வளவு பெரிய கேவலம் அப்படின்றது அவங்களுக்கு புரியறதே கிடையாது. நீங்க இந்த யூடியூப்ல, இந்த இன்ஸ்டாகிராம்ல கூட பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா கெட்ட வார்த்தை 4 வார்த்தை பேசிட்டோம் அப்படின்னா உடனே ட்ரெண்ட் ஆயிடுது. தன் தாயிடமோ தன் பிள்ளைகளிடமோ பேசக்கூடாத, பேச கூச்சப்படுற வார்த்தைகளை வேற யாருக்காகவும் எங்க பயன்படுத்தினாலும் அது அசிங்கம் தான், அது தப்பு தான். ஆக்சுவலா நம்மளை பார்த்துதான் அடுத்த தலைமுறைகள், நம்மளோட பிள்ளைகள் நம்மளை பார்த்துதான் வளரும், நம்மளதான் அவங்க பிரதிபலிக்க போறாங்க. நாம
ஒரு பிள்ளைங்க முன்னாடி கெட்ட வார்த்தை பேசுறோம் அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு அந்த வார்த்தையோட அர்த்தங்கள் புரிய போறதே கிடையாது, தெரிய போறதும் கிடையாது. நம்ம வீட்டுல பேசணும்னு பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, உடனே அதை எடுத்துட்டு அவங்களும் பேசதான் செய்வாங்க வெளியில. இப்ப வந்துட்டு வீட்டுல ஏதோ யதார்த்தமா ஒரு கெட்ட வார்த்தை பேசினா கூட அதை வீட்டுல பேசுறாங்களோ இல்லையோ அதை கொண்டு போய் அப்படியே ஸ்கூல்ல பேசுவாங்க. இப்போ ஸ்கூல்ல பேசும்போது என்ன சொல்லுவாங்க, பாரு வீட்டுல எப்படி வளர்த்துறது பாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க தவிர, இங்க பாரு இந்த குழந்தை எவ்வளவு கெத்தா கெட்ட வார்த்தை பேசுது பாரு அப்படின்னு நீங்க யாரும் சொல்ல போறதே கிடையாது. ஸோ அதனால இந்த கெட்ட வார்த்தை பேசுறது அப்படின்றது ஒன்றும் பெரிய கெத்துலாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் தான். இப்போ ஒரு 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 குழந்தைக்கு வந்துட்டு ஒரு வார்த்தையை சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நத்திங் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு அந்த குழந்தை வந்துட்டு அர்த்தம் கேட்கும். நத்திங்னா ஒண்ணும் இல்லை அப்படின்றத அதோட அர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு கெட்ட வார்த்தை பேசுறீங்க, குழந்தைகிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, இல்ல இதுதான் அதோட அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் போகும்போது நம்மளால விளக்கம் கொடுக்க முடியாத ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா அது வந்துட்டு தப்பா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா அதை நம்ம குழந்தைங்க முன்னாடியும் சரி, பெற்றவங்க முன்னாடியும் சரி, மற்றவங்களுக்கு எதிராகவும் அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுன்றது ரொம்ப ஒரு அசிங்கமான ஒரு கேவலமான ஒரு விஷயம் தான். இப்ப பொதுவே நான் சின்ன பசங்கிட்ட அந்த குழந்தைகிட்ட பேசும்போது முதல்ல நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தவங்கிட்ட பேசும்போது வாங்க போங்க அப்படின்ற ஒரு மரியாதையோட பேசுங்க அப்படின்னு தான் நான் முதல்ல சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா நாம ஒரு சக மனுஷனுக்கு எப்படி நம்ம மரியாதை கொடுக்குறோமோ, நாம மரியாதை கொடுக்கறத பார்த்துதான் மத்தவங்க நம்மள அதை வச்சுதான் மதிக்கவும் செய்வாங்க. இப்ப இதே மிஷ்கின் அவர் மையப்படுத்தி சொல்றேன் அப்படின்னா, ஆக்சுவலா மிஷ்கின் ஒரு படைப்பாளி, ஒரு இயக்குனர் அவரோட திரைப்படங்களை பார்த்து ஓகே இவரை நம்ம பின்பற்றலாம் அப்படின்னு அவர் ஒரு குருநாதராவோ கிட்டத்தட்ட அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அசிஸ்டண்டா இருக்க அவர் ஒரு அப்பா ஸ்தானத்தில் கூட வச்சு பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கப்படுற ஒரு நபர் அப்படின்றவர் அவர் மேடைகளை பேசும்போது நாகரிகமாகவும் மரியாதையாகவும் பேசுறதா அவருக்கு நல்லது. அதை விட்டுட்டு இந்த நான் என் இஷ்டத்துக்கு மரியாதை எல்லாம் பேசுவேன், இந்த இளையராஜா மாதிரி நாட்கள் கூட அவன் பேசும் அப்படின்றது, முக்கியமா நான் வந்துட்டு தாராளமா குடிப்பேன், சாராயம் குடிப்பேன், நான் சாராயெல்லாம் காய்ச்சும் அப்படின்றதுல ஒரு பெருமையும் கிடையாது. தமிழ் சினிமாவில் அதிகமாக குடித்தவனும் குடித்து கொண்டிருப்பவனும் குடிக்க போவனும் நானே. அதாவது வந்து எனக்கு அதை பத்தி ஃபுல்லா தெரியும். ஆக்சுவலா சாராயமே எனக்கு காய்ச்சல் அளவுக்கு எனக்கு வந்து டெக்னாலஜி தெரியும். எனக்கு ஆக்சுவலா நான் சினிமாவோட அதை கண்டுபிடிச்சிருக்கேன். எப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அது மதுவுலப்பு வந்தா பிறகு நான் டேய் நம்ம கவலைப்படாது, நான் காய்ச்சிருவேன், கவலைப்படாது. இப்போ மிஷ்கின் அவர்கள், இளையராஜா அவர்களும் சரி, பாலா அவர்களும் சரி, இன்னும் பல பேரை பாத்தீங்கன்னா அவன் சொல்றது, வாடா போடான்னு சொல்றது கேட்டா எனக்கு அவங்க மேல உரிமை இருக்குங்க, எனக்கு அவங்க மேல பாசம் இருக்கும், அதனால அந்த உரிமையில தான் நான் அப்படிலாம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இப்படி வச்சு இப்ப வந்துட்டு லோகேஷ் கனகராஜ், நெல்சன் எல்லாம் பாத்தீங்கன்னா மிஷ்கின் அவரோட வயசுல ரொம்ப சின்னவங்க, ரொம்பவும் இந்த இண்டஸ்ட்ரி வைஸாவும் பார்த்தாலும் ரொம்பவும் ஜூனியர் தான். இப்ப அவங்க வந்து எங்களுக்கு வந்துட்டு பாலா மேல ரொம்ப அன்பு அதிகம், பாசம் அதிகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மிஷ்கின் இருக்கானே இந்த மிஷ்கின் இருக்கானே அவர் இவன் அப்படின்னு உரிமையிலையும் மரியாதை இல்லாமல பேசினா அது எவ்வளவு ஒரு எப்படி சொல்றது ஒரு மட்டமான ஒரு விஷயமா இருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஸோ மற்றவங்க நமக்கு மரியாதை கொடுக்கும்போது நாமளும் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். முக்கியமா அவங்களோட திறமைக்கு கண்டிப்பா மரியாதை கொடுத்தே ஆகும். உதாரணத்துக்கு நீங்க ரஜினி சார் எடுத்துங்க, இந்தியாவின் நம்பர் 1 சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தான். இப்போ அவர் எந்த மேடையில யாரை பத்தி பேசினாலும் சரி, அவரோட ரொம்ப ரொம்ப சின்ன பசங்களை பத்தி பேசினாலும் கூட அவர் எப்படி பேசுவார்னா, ஐயோ அவங்க என்னவா பண்றாங்க, அவங்க அவ்வளவு சூப்பரா பண்றாங்க, அந்த அவங்க அப்படின்ற அவ்வளவு மரியாதையோட தான் எல்லாருமே அவர் பேச தவிர யாருமே வந்துட்டு தன்னோட ரொம்ப சின்ன பசங்க, தன்னோட ரொம்ப ஜூனியர் அப்படின்னு மரியாதை குறைவா அவர் பேசுனதே கிடையாது. இப்ப இளையராஜா பத்தி ரஜினி அவர்கள் பேசும்போது கூட சாமி நீங்க வாங்க சாமி போங்க சாமி அப்படின்னு தான் இளையராஜாவுக்குள்ள அவ்வளவு மரியாதை பேசுவார். அவர் இருக்கிற ஸ்டேஜுக்கு அவரோட சின்ன பசங்களா வாடா பாடான்னு கூட தான் பேசலாம். ஆனா அவர் ஒருபோதும் அதை பண்ணதே கிடையாது. அதுதான் அனுபவம், மெச்சூரிட்டி. அதே மாதிரி அஜித் சார் ஜேடியில் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது அங்க ஒரு பெண் வந்து கமல் சார் பத்தி பேசும்போது கமல் ஹாசன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்துட்டு அஜித் சார் குறுக்கிட்டு கமல் சார் அப்படின்னு, அதாவது அவருக்கான ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொல்லியிருந்தாரு. இதுக்கு பேர் தான் மெச்சூரிட்டி. You are compared to Kamala Hassan. I mean, outside we talk like that because Mr. you Kamal do different Yeah. you know, you don't do a particular Mr. Kamal Hassan, no Kamal sir. Kamal sir, yeah. ஸோ இது எல்லாமே ஒரு பழக்கத்தின் வாயில வரதான். வீட்டுல பெரியவங்க சொல்றாங்களே சாப்பிடும்போது பேசாத, மற்றவங்கிட்ட பேசும் மரியாதையோட வாங்க போங்கன்னு பேசு, ஒரு மேடையில பேசும்போது நாகரிகமா பேசு அப்படின்னு இவங்க சொன்ன எல்லாத்துக்கும் ஒரு காரணங்களும் அர்த்தங்களும் இருக்கதான் செய்யுது. இந்த டாக்டர்ஸ் யூஸ் பண்ற அந்த சர்ஜிக்கல் நைஃப் இருக்குல்ல, அந்த சர்ஜிக்கல் நைஃபை வச்சு ஒருத்தரை ஆப்ரேஷன் பண்ணி அவங்களோட உயிரை காப்பாற்றவும் முடியும். அதே சர்ஜிக்கல் நைஃப் வச்சு ஒருத்தரை குத்தி கொலை பண்ணவும் முடியும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நம்ம வாயும். ஆனா அதை யாரு எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்றத பொறுத்துதான் அவங்க யாரு அப்படின்றது மற்றவங்களுக்கு தெரியும். நம்மளோட எண்ணமும் சிந்தனையும் நல்லா இருக்கு அப்படின்னா நம்மளோட வார்த்தைகள் எப்பவுமே நல்ல வார்த்தைகளா தான் இருக்கும், மற்றவங்கள நோவடிக்காத வார்த்தைகளா தான் இருக்கும். ஆக்சுவலா மிஷின் அவர்கள் இது எல்லாத்தையும் பேசிட்டு அவர் வந்து மன்னிப்பும் கேட்டுக்கிறாரு. அவர் கேட்ட மன்னிப்பு வீடியோ நீங்க எடுத்து போய் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு அவர் மன்னிப்பு கேட்காமலே இருக்கலாம். அவர் எப்படி பண்ணிருக்காரு அப்படின்னா, அவங்க கெட்ட வார்த்தை பேசும்போது நீங்க கேட்டீங்களா, இவங்க கெட்ட வார்த்தை பேசும்போது கேட்டீங்களா, என்ன மட்டும் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் கேட்குற மன்னிப்புன்றது 10 பைசா பிரயோஜனமே கிடையாது. அதே மாதிரி மிஷ்கின் அவர்கள் இதை ஒன்றும் தெரியாம பேசலாம் கிடையாது. ஆக்சுவலா அவர் தெரிஞ்சாதான் பேசுறாரு. அவர் எந்த ஒரு பிரஸ் மீட் போனாலும் சரி, எந்த ஒரு ஆடியோ லான்ச், எந்த ஒரு விழாக்கு போனாலும் சரி, அந்த இடத்துல யார் பேசணும் நாம தான் தனியா ட்ரெண்டிங்கா தெரியணும் அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி தான் அவர் பேசுவாரு. நீங்க அவர் இது வரைக்கும் போன எல்லா விழாக்களோட வீடியோ நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா
மத்தவங்க பேசுன விட மிஷ்கின் பேசுன மட்டும் தான் தனியா ஹைலைட்டா இருக்கும். பரவாயில்ல, சின்ன சின்ன கான்ட்ரவர்சி வரட்டும், அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும்ல ஏதாவது. மிஷ்கின் அவர்களை பொறுத்த வரைக்கும் மேடைகள்ல என்னத்தையாவது பேசி ட்ரெண்டிங்ல வந்து கைத்தட்டல் வாங்கிடணும். அப்படி கைத்தட்டல அப்படின்னா கை தட்டுறதுக்காக என்ன வேணாலும் பேசணும் அப்படின்றதா அவரோட கான்செப்ட். ஆக்சுவலா அவர் ஒரு மேடையில பேசும்போது நீங்க ஜென்ரலா நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா அவர் ஆரம்பிக்கும் போது அப்படியே சாதாரணமா ஆரம்பிப்பாரு. மக்கள் அங்க பாக்குற அங்க யாருமே கை தட்டல அப்படின்னா ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இந்த இடத்துல ஆக்சுவலா நீங்க கை தட்டலாம் அப்படின்னு சொல்லி கைத்தட்டல கேட்டு வாங்குவார். இந்த படம் மக்கள் வந்து எல்லாரும் பார்க்கணும், நான் அவுத்து போட்டு கூட நிக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க இந்த இடத்துல. ஏன்னா அப்படிதான் உரைக்கும். கை தட்டலாமே கொஞ்சம். கிளாப் படிங்க. ஐயோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன், கிளாப் படிக்க மாட்டேங்க. அப்படி யாரும் கை தட்டல அப்படின்னா உடனே கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சிருவாரு. கெட்ட வார்த்தை பேசணும்னா அங்க இருக்கவங்க கை தட்டி சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. ஓகே, நம்ம வந்துட்டு தமிழ்ல வந்துருவோம், நம்ம தான் இந்த வீட்டுல ட்ரெண்டிங்கா இருப்போம் அப்படின்னு தொடர்ந்து கெட்ட வார்த்தையில பேசிட்டே இருப்பாரு. அதே மாதிரி அவர் ஒவ்வொரு நடிகையும் பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி தான் பேசிட்டே இருப்பாரு. இப்ப கடைசியா மன்னிப்பு கேட்கும்போது அவர் என்ன பேசினாரு அப்படின்னா, இந்த தெருக்கூத்துல இருந்து தான் அந்த கெட்ட வார்த்தைகள் பேசுறாங்க, நான் அதுல மையப்படுத்தி தான் பேசினேன் அப்படின்னு இந்த மன்னிப்பு கேட்கிற வீடியோல அவர் பேசினாரு. ஆனா இதுக்கு முன்னாடி அவர் பேசின வீடியோல பாத்தீங்க அப்படின்னா, நான் முன்னே தெருக்கூத்தையே கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கோம் சார் அப்படின்னு சொல்லி தெருக்கூத்த அவர் தான் அசிங்கப்படுத்தியிருந்தாரு. மேடையில் அந்த சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மேடையில் பேசுறதுக்கு நாகரிகம் வேணும்னு சொன்னாங்க. இது வந்து கூத்து செய்யும் கலைஞர்களுடைய மேடை. இது அந்த கூத்து கலைஞர்கள் வந்து கிராமங்களில் போனீங்கன்னா வள்ளி திருமணம் நிறைய நாடகங்களில் பார்த்தீங்கன்னா அந்த நாடகத்தில் ஒரு 12 மணிக்கு ஒரு பப்பனும் ஒரு டான்ஸ்காரியும் வந்து பேசுவாங்க. அது தமிழகம் முழுதும் தெரியும். அது ரொம்ப நாக்கூசுற வார்த்தைகள் பேசுவாங்க. அது ஏன்னா அது ஒரு மக்களுக்கு அது ஒரு விதமான ஒரு வெளிப்பாடு, அது ஒரு விதமான நகைச்சுவை. நம்ம இன்னும் கூத்த கட்டி பிடிச்சி அழுதுக்கு இருக்கோம் சார். நம்ம மூவி மேக்கிங் வந்து வளரவே இல்லை சார். அதே மாதிரி மிஷ்கின் அவர்கள் அவரோட தவறுகளை அவர் ஒத்துக்கிட்டதே கிடையாது. ஆக்சுவலா இப்போ ஓகே ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிறது தான் அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். ஆனா அந்த தைரியம் அப்படின்றது மிஷ்கின் அவர்களுக்கு சுத்தமா கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நந்தலாலான்னு ஒரு படம் எடுத்தார் இல்லையா, அந்த நந்தலாலா படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி NDTVலாம் அவர் கூப்பிட்டு பேட்டி எடுத்தாங்க. அப்படி பேட்டி எடுக்கும்போது அந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கணும், நான் இந்த ஒரு திரைப்படத்தை 1999 ஜப்பான்ல ரிலீஸ் ஆன கிக்கிஜிரோ அப்படின்ற திரைப்படத்தை பார்த்து தான் நான் காப்பி அடிச்சு எடுத்தேன் அப்படின்னு அவர் எந்த இடத்துலயும் சொல்லவே இல்லை. ஆக்சுவலா இல்ல இந்த படம் இந்த கிக்கிஜிரோ படத்தோட காப்பி தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசும்போது கிடையவே கிடையாது, இது என்னோட சொந்த படம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவர் பேசிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாரும் இந்த ஆதாரத்தோட எல்லாத்தையும் காமிக்கும் போது ஆமாமா இந்த படம் வந்து 1999 ஜப்பான்ல ரிலீஸ் ஆன டகேஷி கிட்டானோட கிக்கிஜிரோ படத்தோட காப்பி தான் அப்படின்றத அவர் பொறுமையா தான் ஒத்துக்கிட்டாரு. அதே மாதிரி இந்த முகமூடி திரைப்படம், ஆக்சுவலா முகமூடி திரைப்படம் பாத்தீங்கன்னா பேட்மேனோட அப்படியே அப்பட்டமான காப்பி. அதை வந்து கடைசி வரை ஒத்துக்கவே இல்லை. நான் இங்க முகமூடின்னு ஒரு படம் எடுக்கும்போது அங்க நோலன்ற ஒரு ராஸ்கல் பாத்தீங்கன்னா பேட்மேன் அப்படின்ற டார்க் நைட் அப்படின்ற ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்னாச்சு கேட்டா, நான் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ படம் இருக்குன்னு நினைக்கும் போது தான் நோலன் ராஸ்கல் அங்கேருந்து ஒரு படத்தை பண்ணி இங்கே விட்டான். இது டார்க் நைட்டு. இதெல்லாம் எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் பாருங்க. அதே மாதிரி இந்த சைக்கோ திரைப்படத்துல அவ்வளோ லாஜிக் மிஸ்டேக் இருக்கும்போது என்ன சார் இவ்வளோ லாஜிக் மிஸ்டேக் கூட ஒரு படத்தை எடுத்திருக்கீங்க அப்படின்னா, நீங்க தியேட்டருக்குள்ள வரும்போது இந்த ஹெல்மெட்டை கழட்டி எப்படி நீங்க வண்டிக்குள்ள வைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்க மூளையும் கழட்டி நீங்க வண்டியில வச்சுட்டு தான் நீங்க படத்தையே பார்க்கணும். நீங்க சைக்கோ படத்தை இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும் சொல்றது அதெல்லாம் தாண்டி அட உங்களுக்கு படமே பார்க்க தெரியலப்பா அப்படின்னு ஆடியன்ஸ் மேலேயே அப்பட்டமா பழிப்பட்டவர் தான் மிஷ்கின். ஒரு ரெக்கையை கட்டிக்கிட்டு பறந்து கூட போயிட்டு போறானே, ஐயா நம்புங்களே. அதையே லாஜிக் பாக்குறீங்க? உங்களுக்கு பாவமா இல்லையா? ஹெல்மெட்டை கழட்டி உள்ள வைப்போம்ல, அப்படியே அறிவையும் கழட்டி உள்ள வச்சிடலாம். ஆக்சுவலா மிஷ்கின் அவர்கள் அடிக்கடி ஒன்று சொல்லுவார், நான் வந்து 1000 புத்தகங்கள் படிச்சிருக்கேன், 1000 திரைப்படங்கள் மேல பார்த்திருக்கேன் அப்படின்னு. அவர் படித்த 1000 புத்தகங்கள்ல 1000 திரைப்படங்கள்ல எந்த ஒரு இடத்துலயும் நாகரிகம்னா என்ன அப்படின்னு சொல்லவே இல்லையா? அப்படி இல்லைன்னா அந்த நாகரிகத்தை இவர் கத்துக்க விரும்பலையா அப்படின்றது சுத்தமா புரியல. ஒருத்தர் எப்பவும் தன்னை அறிவாளி நினைக்கிறதுல எந்த விதமான தப்புமே கிடையாது. ஆனா என்ன தவிர மற்ற எல்லாருமே முட்டாள் அப்படின்னு நினைக்கிறதுல அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். அதை தான் மிஷ்கின் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலையும் பேச்சின் மூலியமா வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு. உடனே எழுதுங்க தண்ணி போட்டாருப்பாங்க. நான் தண்ணி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலா. நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன், ஒல்லி ஐட்டம் பாருங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 6 பேக்ஸ் உள்ள டைரக்டர் நான் தான் இந்தியாவில். அது ரெடி ஆகிட்டு இருக்கேன். அது வேற வாயி, இது நார வாயி. தமிழ் சினிமாவில் அதிகமாக குடித்தவனும் குடித்து கொண்டிருப்பவனும் குடிக்க போவனும் நானே. குடிச்சிட்டு என்ன பண்ணாங்க, என்னை பாட சொன்னாங்க. நான் பாடின பாட்டு வந்து பொண்ணை போல ஆத்தா. எப்படி பாடினு தெரியல, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க எனக்கு. செகண்ட் இயர் முழு குடி. நீ என்ன பாடல அப்படியா? அவன் போய் பாடினேன் அந்த பாட்டு, அதே பாட்டு தான் போன பொண்ணை போல ஆத்தா, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். தேர்ட் இயரும் அதே பாட்டு ஃபுல் குடி, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற?